அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3 முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ் சைனா ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்க பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்டா இருக்கட்டும், உலக சந்தைகளா இருக்கட்டும், எல்லாமே அத வச்சு தான் மூவ் ஆக போகுது. பட் நமக்கு வந்து இவங்க 2 பேருக்குள்ள மேபி நல்லா இருந்தாலும், நல்லா இல்லனாலும் நமக்கு வந்து மேக்ஸிமம் பாதிப்பு இல்ல. மேக்ஸிமம் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா நமக்கு நல்ல சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நம்ம மார்க்கெட் வந்து கன்சியூமர் பேஸ்டு மார்க்கெட். நெறைய கன்சியூமர் இங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால இவங்க 2 பேருக்குள்ள ட்ரேட் டீல் நல்லா வரல அப்டின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் இருக்க தான் செய்யும். பட் டெம்பரரியா நமக்கு வந்து சின்ன ஒரு செட்பேக் இருக்கும். அவ்வளவுதான். மத்தபடி அ உலக சந்தைகள் சின்ன ஒரு சரிவ சந்திக்கும் கண்டிப்பா. பட் நல்லா நடந்துச்சுன்னா எல்லா மார்க்கெட்டுமே பவுன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப் வந்து பிரேசிலோடையும் நல்ல ஒரு ட்ரேட் டீல் போடுற மாரி இருக்காரு. ஸோ அது வந்துமே சோசியல் மீடியால நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத பத்தியெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 3வது நம்மளோட செகண்ட் சேனல் இருக்குல்ல, டிவிடெண்ட் குரோத் ஸ்டாக்ஸ். அதுல வந்து செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இதுவரைக்கும் 300 பிளஸ் ஸ்டாக்ஸ்க்கு மேல ரிவ்யூ போட்டிருக்கோம். ஓகே. ஸோ உங்க ஸ்டாக்ஸும் அதுல இருக்கும். நீங்க அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கமெண்ட் பண்ணீங்கன்னா, நம்ம அது இல்லாத ஸ்டாக்ஸ்லாம் நான் ரிவ்யூ போடுறேன். ஆல்ரெடி அந்த ஸ்டாக்ஸ் அதாவது 300 ஸ்டாக்ஸ்க்கு மேல நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஒரு ஸ்டாக்ஸ் நேமு, அதோட வீடியோ லிங்க்கும் அந்த வீடியோல நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். கமெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா, இப்ப ட்ரெண்ட், ஆர்இசி, ஆர்விஎன்எல் இந்த மாரி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு வீடியோ லிங்க் நான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நெறைய நண்பர்கள் வந்து அவங்க ஸ்டாக்ஸ கேட்குறாங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து இதுக்காக செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோவ நம்ம இதுல போட்டோம்னா எல்லாருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகும். நான் அதனால செகண்ட் சேனல்ல இந்த மாரி தான். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து 93 குரோத் ஸ்டாக்ஸ். நான் ஃபாலோ பண்றது 93 குரோத் ஸ்டாக்ஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட ஃபுல் லிங்க் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே. ஸோ செகண்ட் வீடியோ இதுவரைக்கும் போட்ட ஸ்டாக்ஸோட ரிவ்யூ. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து அத செகண்ட் வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த செகண்ட் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெலகிராம் குரூப் இருக்கு. அதுக்கப்புறம் சேனலும் இருக்கு. மேக்ஸிமம் நெறைய பேர் பயனடைறாங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கவங்க. அவங்க சொல்றத பார்த்தா எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்மனால ஏதாச்சும் பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு. ஏன்னா நெறைய பேர் வந்து அவங்கவங்க தாட்ஸ வந்து அந்த குரூப்ல வந்து போடுறாங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. ஓகே. ஸோ வாங்க இந்த வீடியோல நமக்கு வந்து மேக்ஸிமம் ஜிந்தால் ஃபோட்டோ அத பத்தி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில்சார் டெக்னாலஜிஸ் இந்த இந்த 2 ஸ்டாக்க பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சில்வர், கோல்டு அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட் க்ரூட் ஆயில் இத பத்திலாம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நிஃப்டி நம்ம பார்த்தா தாங்க. அது ஆக்சுவலா நேத்து வீடியோலயே சொல்லிட்டோம். மேக்ஸிமம் நமக்கு வந்து சின்ன ஒரு சரிவு இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 25,600 டச் ஆயிட்டு கூட ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 25,650 இல்ல 25,700 கூட ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். அதாவது டெம்பரரி ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் மேக்ஸிமம் புல்லிஷ்ல தான் போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் வந்து நல்லா பேசிட்டு இருக்கிறதுனால அத வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆக சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு டவ் ஜோன்ஸ், யுஎஸ் இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் ஆனாலுமே நமக்கு வந்து ரீபேலன்சிங் பண்ண நடக்கலாம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ இவ்வளவு நாள் நெறைய பேர் நெகட்டிவா இருக்குன்னு டெலகிராம் குரூப்ல கமெண்ட் பண்றாங்க. ஸோ என்னைக்குமே நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ ஒரு ஆல் டைம் ஹை போச்சுன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவ நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையில்லாத ஸ்டாக்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துடலாமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். எஃப்ஐ டேட்டா இது நம்ம நேத்து தான் பார்த்தோம். ஆக்சுவலா மேக்ஸிமம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவ் தான் இருக்கு ஓவரால் சென்டிமெண்ட். யுஎஸ் டாலர். ஸோ இதுவுமே ஒரு இது இது நேத்து பார்த்தோம் தான். பட் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா தெரியுது. ஏன்னா இது மேல போகக்கூடாது. கீழ தான் வரணும் யுஎஸ் டாலர். ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்பதான் நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா ட்ரேட் டீல் எல்லாமே நம்ம வந்து யுஎஸ் டாலர்ல தான் மேக்ஸிமம் பண்றாங்க வர்த்தகம். ஸோ அத வச்சு தான் சொல்றேன். அது இது மணி ரேட் அதாவது யுஎஸ் டாலர் ரேட் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து பெனிஃபிட் தான். ஸோ இவங்க வந்து யுஎஸ் சைனா அந்த ட்ரேட் டீல் வந்து நல்லா போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஸோ அது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் உலகம் சந்தைகள் எல்லாமே மேலே ஏறும். நம்ம மார்க்கெட்டும் ஏறும். கீழே போனாலும் மேலே போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. பட் பாசிட்டிவா போனா எல்லாருக்குமே நல்லா இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டும் நல்லா இருக்கத்தானே செய்யும். அப்படி சொல்ல வர்றேன். அதுக்கப்புறம் பிரேசிலோட இவங்க வந்து நல்ல குட் டீல். இது அவங்க சொல்றதே சூப்பரான ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல டீல் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வெளியில கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். மேபி இது சக்சஸ் ஆனாதான் தெரியும். சக்சஸ் ஆச்சுன்னா இன்னுமே நல்லா இருக்கும். சில்வர் பீஸ், கோல்டு பீஸ் எல்லாமே
ஓரளவு எல்லாமே கரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே வரட்டும். நம்ம வந்து எஸ்ஐபி மூலமாக வாங்கணும்னா நீங்கள் எஸ்ஐபி மூலமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக வாங்குனீங்கன்னா மேபி உங்களுக்கு பயனடையலாம். ஏன்னா மேலே போகும்போது வாங்குறத விட கீழே வரும்போது வாங்கினா எப்போ ரீபவுண்ட் ஆகுதோ அப்போதைக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். பட் இது இப்படியே கீழே எல்லாம் வந்துடாதுங்க. நாளைக்கே கூட மேலே ஏறினாலும் ஏறும். ட்ரம்ப் வந்து கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணாருன்னா, அவரோட வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணாருன்னா முடிஞ்சது. மேலே ஏறினதான் ஏறுறதான். ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணலாம். ஆவரேஜ் பண்ணுறதுன்னா ஒரு 2%, 3% அந்த மாதிரி. ஏன்னா கோல்டெல்லாம் 5% வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. 2%, 3% அந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கலாம். நம்ம growth ஸ்டாக்ஸில் வந்து 5%. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து growth ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். ஒரு நாளில் 20% கூட மேலே ஏறும், 20% கூட கீழே இறங்கும். அதனால நான் 5% சொல்கிறேன். மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ growth ஸ்டாக்ஸ் தவிர மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் அவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாம் ஏறாது. இப்போ பிக் பிக் கம்பெனி இருக்குல்ல, HCL, அதுக்கப்புறம் HDFC, ITC, இந்த மாதிரி கம்பெனிலாம் 2%, 1% ஏறினாலே அவ்வளோதான் ஏறும். ஸோ அவங்க அவ்வளோதான் மேலே ஏறுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் 5% வரைக்கும் வெயிட் பண்ணி என்னை ஆவரேஜ் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோல்டுமே அந்த மாதிரி தான். ஒரு நாளைக்கு ஒரு 2%, 3% நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும்னா அந்த மாதிரி கீழே இறங்கும்போது ஆவரேஜ் பண்ணணும். அந்த ப்ரைஸ்லேருந்து கீழே இறங்கும்போது க்ரூட் ஆயில் இது வந்து பாருங்க ஓரளவு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தெரில, மேபி இந்த நாளைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆகும்னு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னுமே ஒரு பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா உங்கள் ரிஸ்க்கை பார்த்துட்டு நீங்கள் வாய்ப்பு என்ட்ராகலாம். பட் இது எந்தளவு இது வந்து இமீடியட்டாக மேலே போகணும்லாம் நான் சொல்லவே இல்லை. ஓகே, இது என்னோட ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நான் வந்து 93 growth ஸ்டாக்ல இருந்து நான் வந்து எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வச்சு தான் நான் வந்து வாங்குறதுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போதோ இல்லை அதுக்கு முன்னாடியோ அந்த மாதிரி என்ட்ரு ஆகிட்டு இந்த மாதிரி தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டாக்கையும் நான் இதுலேயுமே லைலாட் மெட்டல் இன்னுமே வாங்குற கண்டிஷன்லாம் இருக்குது. நான் வாங்கினதுக்கப்புறம் 5% கூட மேலே போச்சு. நான் ப்ராஃபிட் புக் பண்ணல, இன்னுமே வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஜிந்தால் ஃபோட்டோ இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஷேர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க வந்து ஜிந்தால் குரூப் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஒரு பெரிய கம்பெனி, பெரிய குரூப்பு. இவங்க வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட். இன்னைக்கு இந்த 2 கம்பெனியுமே சூப்பரான கம்பெனி. அடுத்த கம்பெனியுமே நல்ல கம்பெனி தான். அதை பற்றியும் பார்த்துருவோம். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி சப்ளை மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. இவங்களோட சார்ட் பாருங்க. ஒரு ஃபுல் வால்யூம் நடக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே கொண்டு போயிடுறாங்க. கீழே வரல. அதுக்கப்புறம் இங்கே நடந்திருக்கு. அப்போ மேலே ப்ரைஸை கொண்டு போயிடுறாங்க. ஸோ இந்த சப்போர்ட் சப்போஸ் 1300 வந்துச்சுன்னா திரும்ப ஒரு ரீபவுண்ட் ஆகுமா அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் இது மார்க்கெட் கேபிட்டல் தான் எனக்கு பத்தலை. 1300 கோடி. ஸோ அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி இந்த கம்பெனியில் வேல்யூவேஷன் எல்லாமே ஓகே தான். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 1300 கோடி. ஓகே, ஸ்டாக் பி வந்து 6 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 31 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1307. இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூ 7200. ஆக்சுவலாக இவங்க வந்து பயங்கரமான அண்டர் வேல்யூடு. ஸோ நீங்கள் வந்து ஆனால் மார்க்கெட் கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே. பட் அது மட்டும் தான் எனக்கு கன்சர்னாக இருக்குது. மற்றபடி இது ஓகே தான். டெப்ட் வந்து 59 கோடி இருந்திருக்கு. இவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க டெப்ட். 3 இயர்ஸ் டெப்டை கம்பேர் பண்ணும்போது ROE எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ். சேல்ஸ் க்ரோத் மட்டும் 88% அடி வாங்கியிருக்கு. இது மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே, 5 இயர்ஸ் சேல்ஸ் growth 80% இருக்குது. இவங்களுக்கு இவ்வளோ தூரம் அடி வாங்கினாலும் இந்த வருஷத்தில் 5 இயர்ஸ் சேல்ஸ் growth 80% இருக்குது. சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இவங்க மற்றபடி ப்ரைஸ் ஆல்ரெடி மேலே தான் இருக்குது. நான் சொன்னேன்ல, நீங்கள் உங்களுக்கு ரிஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக என்ட்ராகணும்னா நீங்கள் கொஞ்சம் கீழே 1300 அந்த மாதிரி வந்துச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். இவங்க வந்து அண்டர் வேல்யூட தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இவங்கள்ட்ட இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துடலாம். மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவ். லாஸ்ட் Q1 ரிசல்ட் வந்து ஓகே. பட் சேல்ஸ் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கு. Q1 ரிசல்ட் இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா தெரியும். இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். லோ பிளஸ்ட் ப்ரொமோட்டர். ஸோ இது வந்து நல்ல ப்ரொமோட்டர் தான். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக்கை வச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். பட் இது வந்து நல்ல ஒரு கம்பெனி தான். மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் ஆனால் ஜிந்தால் குரூப்னால ஓகே நம்பி என்ட்ரு ஆகலாம். ஏன்னா இவங்க வந்து மேனிப்புலேஷன்லாம் அந்த அளவுக்கு நடக்குமான்னு தெரியல. பெரிய குரூப் இல்லை, அதை வச்சு சொல்கிறேன். அடுத்து வந்து சில்சார் டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனி பற்றி கேட்டிருக்காங்க. இவர் என்ன கேட்குறாருன்னா, குவார்டர்லி ரிசல்ட் வாஸ் குட் இந்த ஸ்டாக்குக்கு, பட் த ஸ்டாக் கோயிங் டவுன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக கரெக்டு தான் நண்பா. ஆக்சுவலி ஒரு ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுத்தாலும் கீழே தான் போகிறாங்க, நெகட்டிவாக ரிசல்ட் கொடுத்தாலும் கீழே தான் போகிறாங்க. சப்போஸ் நெகட்டிவாக ரிசல்ட் கொடுத்தா மேலே போகிற ஸ்டாக் இருக்குது. ஸோ நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த கம்பெனியுமே சூப்பரான கம்பெனி, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு 200 மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் கீழே வந்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த கம்பெனி ஸோ பார்த்துடலாம். நம்ம வந்து 5000 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸ்டாக் பி வந்து 27, இண்டஸ்ட்ரி பி 37 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 4300, இண்டஸ்ட்ரி வேல்யூ 5200. இவங்க வந்து அண்டர் வேல்யூடு தான். இவங்களோட டெப்ட் எக்யூட்டி பிஜி ரேஷியோ எல்லாமே சூப்பரான பர்சன்டேஜ். இது வந்து டெப்ட் வந்து 0 தான் இருக்குது. சூப்பரான கம்பெனி. 3 இயர்ஸில் வந்து 17 கோடி டெப்டை வந்து
இந்த வருஷம் வந்து ஃபுல்லாவே கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் இந்த கம்பெனிக்கு. இன்னொன்னு அண்டர் வேல்யூடாவும் இருக்கு. சேல்ஸ் குரோத் 54% இந்த வருஷம் வந்து 55% குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பரான கம்பெனி. நம்மளுமே பென்னி ஸ்டாக் மல்டி பேக்கர்ன்னு கேட்குறாங்கல்ல, அவங்க வந்து இந்த 2 கம்பெனியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சில்சாரும், அதுக்கப்புறம் ஜிந்தால் ஃபோட்டோவும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் கீழ வரணும். பிரைஸ் வந்து இன்னுமே கீழ வரணும். அந்த ஜிந்தால் ஃபோட்டோவுமே இன்னும் கொஞ்சம் கீழ வந்தா தான் நமக்கு வந்து நல்ல வாய்ப்பா இருக்கும். இந்த கம்பெனியுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு முடிஞ்சா. நான் வந்து இங்க போடுறேன். ஓகே. ஒரு 3200ங்கிறது நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. லாங் டெர்ம்க்கு. லாங் டெர்மோ இல்ல ஷார்ட் டெர்மோ. பட் இது அந்த அளவுக்கு கீழ வருமான்னு தெரியல. பட் அங்க வந்தா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் பட் இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தாங்க. வேல்யூவேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இவங்க வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ல இருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம வச்சிருக்க கம்பெனி லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், மிட் கேப்பா இருக்கட்டும், ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ல இருக்கறத நம்மளும் மேக்ஸிமம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த செக்டார் வந்து அதாவது இந்த செக்டார்ல இந்த இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமான குரோத்ல இருக்க இண்டஸ்ட்ரி எப்பயுமே. ஓகே. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பாசிட்டிவ். லோ பிளஸ்ட் ப்ரொமோட்டர் பாசிட்டிவ். ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆறாங்க. அதுவும் பாசிட்டிவ். ஓகே. இது வந்து இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 40% ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு மேல என்னங்க வேணும்? நீங்க வந்து நான் என்ன சொல்லுவேன், இங்க வர்ற வரைக்கும் ஓகே. உங்கள்ட்ட சப்போஸ் என்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க வாங்கிட்டீங்கன்னு வைங்க. இங்க வரைக்கும் தான் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணாலே போதும். 5%, 5%, 5%, 5%. ஏன்னா இவங்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. 7000%க்கு மேல குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கணக்குலயே பயங்கரமான பெர்சன்டேஜ். ஸோ நீங்க திங்க் பண்ணுங்க. ஓகே. ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.